ஆதிரா பத்தின உண்மைய அம்மா கிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாது. அப்பா கிட்டயாவது சொல்லிடலாமா? கோவப்பட்டாலும் சீக்கிரமா புரிஞ்சுப்பாரு. டிஃபன் கொடுக்கற மாதிரி கொடுத்து அவர்கிட்ட சொல்லிடலாம். அப்பா, பூஜை முடிஞ்சு சாப்பிட நேரமாகும் போல. உங்களுக்கு மாத்திரை சாப்பிடுற நேரமாச்சு. டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கப்பா. ஒண்ணு வேண்டாம். என்ன கொண்டு வந்திருக்கன்னு பாக்காமையே வேண்டாங்கிறீங்களே. சாப்பாட பார்த்தா பசிக்கும், ஆனா சில மனுஷங்களை பார்த்தாலே பசி காணாம போயிடும். அப்பா, கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க. சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு நல்லதில்ல. என் ஆரோக்கியத்தை பத்தி கூட உனக்கு அக்கறை இருக்கு போல. என்னப்பா இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேசணுங்கிற? என்ன விட முதல்ல உன்னை பத்தி யோசி. இந்த வீட்டுல ராணி மாதிரி இருக்க வேண்டியவ நீ எல்லாருக்கும் சேவை செஞ்சு மொத்தமா வேலைக்காரியாவே ஆயிட்ட. நீ இப்படி வேலை செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்தது கூட எனக்குன்னு இல்ல, யாருக்குமே செய்யாதன்னு தான் சொல்றேன். நீ சாப்பாடு எடுத்துட்டு வரலனா நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். பசிக்குதுன்னு சத்தம் கொடுத்தா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க இந்த வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. நீ போ. அப்பா கோவமா இருக்காரு. இப்போதைக்கு ஆதிரா விஷயத்த சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? இந்த நரகத்துல இருந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போறேன்னு கோவில்ல போய் தனியா தவிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு போன் பண்ணா உன்னை எடுக்க மாட்டேங்கிற, இல்ல ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என் மாமியார் வேற நகன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இரு கூல் சாரு. இப்பதான் நகையை கொண்டு வந்துட்டான்ல. அன்னைக்கு நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் யார் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காளே ஆதிரா, அவதான். கோவில்ல எனக்கு திருட்டு பட்டம் வாங்கி கொடுத்து அடி வாங்க வச்சவன். ஓடி போனா ஒண்ணு பஸ் ஸ்டாண்ட் போவாங்க, இல்ல ரயில்வே ஸ்டேஷன் போவாங்க. கோயிலுக்கு கூட்டு போனா இப்படிதான் நடக்கும். என் மேல கோவமா? பின்ன என்ன அகிலா, நம்ம வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல்ல காதலிச்சோம், ஆனா என் தாத்தா என்ன மிரட்டி திருமணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. நான் மட்டும் மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன கொன்னே போட்டிருப்பாரு. வேற வழி இல்லாம தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா கல்யாணமான முத வாரமே நம்ம தப்பிச்சு போக சான்ஸ் வந்துச்சு. ஆனா நீ ஒத்துக்கல. இப்ப திருமணனால மாசமா வேற இருக்க. எவ்வளவு பிரச்சனை பாரு உன்னால. இதெல்லாம் சரியாயிடும் சாரு. சரி முதல்ல நகையை கொடு. அத்தைக்கு என் மேல இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. நகையெல்லாம் அவங்க கையில கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நகையை வாங்கிட்டு கிளம்புறதுலயே இருக்கியே. இரு சாரு, பேசலாம். ஐயோ கூட வைக்கல, நான் போனும். அப்படியா? இந்தா எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. விளையாடாத. ஓகே இதா என் கையில தானே இருக்கு.
சரிடா, நான் கிளம்புறேன். ஐயோ, அத்தை பாத்துட்டாங்களே. அத்தை, நம்ம நகைங்க கார்ல இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வர சொன்னேன். அதான் அத்தை அகிலன் எடுத்துட்டு வந்தான். ஆமா நீ நகைய கொடுக்க தான் வந்தேன். நான் இன்னும் கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள பதில் சொல்ற? அது வந்தத்த நீங்க நகையை பத்தி கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, அதான். அத கூட கார்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வரணும்னா நம்ம வீட்ல நம்பிக்கையான ஆளு மணி இருக்கான். வரவன் போறவன் கிட்ட எல்லாம் விலை மதிப்பான பொருளை எடுத்துட்டு வர சொல்லக்கூடாது. உன் புருஷன் பெரிய போலீஸ் ஆபீசர், நீ என்னடானா எல்லாரையும் நம்பிட்டு இருக்க. இனிமேலாவது பார்த்து நடந்துக்க. இந்த வீட்டு மருமக எப்படி இருக்கணும்னு தெரியுமா? இந்த லெக்சரை கேட்கணும்னு என் தலை எழுத்து எல்லாம் என் தாத்தாவை சொல்லணும். இங்க கொண்டு வந்து என்ன தள்ளிட்டாரு. ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतिहाय चिन्वन्नोदभिक्षेदसादनम् ॐ श्री महागणाधिपतये नमः ॐ विनायकाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ गौरीपुत्राय नमः ॐ गणेश्वराय नमः ॐ स्कन्दाकृताय नमः ॐ अव्ययाय नमः ॐ भारते नमः अक्षते எடுத்துக்கோங்கம்மா नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ महालक्ष्मी विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ माङ्गल्यं धन्तु கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்ன பராக் பாத்துட்டு இருக்க? நகையை கொடுத்துட்டல்ல, கிளம்பு. சரிங்க அண்ணி. வந்துருவானே எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு.
அப்பா கோவமா இருக்கும்போது அம்மா அமைதியா இருப்பாங்க. நடந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடுவோம். உனக்கு இந்த பொண்ணு முன்னாடியே தெரியுமா அகிலா? இல்ல எனக்கு தெரியாதுக்கா. எனக்கு தெரியும். அம்மாவுக்கு ஆதிராவோட அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா ஆதிரா வெண்ணிலாவோட மகள்னு கூட தெரிஞ்சிருக்குமா? பரணி தங்கம், என்கிட்ட கொடு, நான் மாட்டுறேன். சூப்பரா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கா? உங்க சிரிப்பு மாதிரியே சூப்பரா இருக்கு. இப்படி வைப்பா, நீ போ. சரிங்க. அம்மா, நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் எப்பவும் இங்கேயே தான் இருக்கேன். நீ தான் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போய் உங்க அப்பா கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுக்கிட்டு இருக்க. அம்மா, அந்த சூழ்நிலை வந்துருச்சு. வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு அந்த புள்ளைய உன் கூட கூட்டிட்டு வந்திருக்க. ஓ, அப்படின்னா ஆதிரா வெண்ணிலாவோட பொண்ணுன்னு அம்மாவுக்கு தெரியாதா? அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? அது வெண்ணிலா. இங்க சொம்புல தண்ணி வைக்க சொல்லியிருந்தனே. என்னங்க? அம்மா, தண்ணில எண்ணெயை ஊத்துறீங்க? தெரியும், உனக்கு புரிய வைக்கதான் ஊத்துனேன். தண்ணியில எண்ணெய ஊத்துனா ஒன்னா கலந்த மாதிரி தெரியுமே தவிர ரெண்டும் எப்பவும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. வெண்ணிலாவும் அப்படிதான். நீ எப்பவும் அவ பேச்சை என்கிட்ட எடுக்காத, புரிஞ்சுதா? எப்பவாச்சும் அழுதுருக்கேனா வெண்ணிலா? என்கிட்ட நீ கண்ணீரை பாத்திருக்கியா? நீ
என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தானே ட்ரீட் பண்ண. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன்னை வெண்ணிலான்னு பேர் சொல்லி தானே கூப்பிட்டிருக்கேன். ஆனா இப்போ நீ இல்ல. இப்போ உன்னை அம்மானு கூப்பிடணும் போல இருக்கு. நீ திரும்ப வந்துட்டா நல்லா இருக்கும். புருஷ மதி, அந்த மதி உன்னை திரும்பவே வர முடியாத தூரத்துக்கு அனுப்பிட்டாரு. என்ன சுபத்ரா கூட விட்டுட்டு போயிட்டாரு. நீ ஒரு நாளும் என்ன திட்டினது கிடையாது. ஆனா அந்த சுபத்ரா இன்னைக்கு நான் அடிக்கவே கை ஓங்கிட்டாமா. உடனே இங்க இருந்து போயிடணும் தான் தோணுச்சு. ஆனா உனக்கு நடந்த அநியாயத்துக்கும் எனக்கு நடந்த அவமானத்துக்கும் நான் அவளுக்கு திரும்ப பதிலடி கொடுக்கணும். அதுக்கு நான் இங்கதான் இருக்கணும். நான் சுபத்ராவை சாதாரணமா பழி வாங்க மாட்டேன் வெண்ணிலா. நான் அடிக்கிற அடிய அவ சாகுற வரைக்கும் மறக்க கூடாது. நினைச்சு நினைச்சு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு ஒவ்வொரு நாளும் அவ கண்ணீர் விடணும். அப்பதான் உன் ஆத்மாவும் சாந்தி அடையும்னு எனக்கு தெரியுமா. நான் உன் பொண்ணுன்னு நிரூபிப்பேம்மா. அண்ணி அண்ணி பாத்தீங்களா நீ? பாத்துட்டேன். சேலை நல்லா இருக்கு. ஐயோ அண்ணி, அது இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க புள்ளைய நல்லா பாத்தீங்களான்னு கேட்டேன். அவ என்ன மிஸ் இந்தியாவா வச்சக்கண்ணு வாங்காம பாக்குறதுக்கு? நம்ம வீட்ல இருக்கிற 10 வேலைக்காரங்களோட சேர்த்து அவ 11ஆவது, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவளை பத்தி பேச என்ன இருக்கு? அது இல்ல அண்ணி, அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? சாரதா இல்லத்துல ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கா அண்ணி. அதுவே நாம கொஞ்சம் ஃபேன்சி சாரியா கட்டினா கூட அத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க, திட்டி சாவடிச்சிருவாங்க. சுபத்ரா அம்மா கூட வந்ததால தானே அந்த புள்ளைய பத்தி யாரும் ஒண்ணுமே சொல்லல. சரண்யா, நீ அவ ஜீன்ஸ் பேண்ட பத்தி பேசிட்டு இருக்க. ஆனா நான் அவ பொறப்ப பத்தி யோசிக்கிறேன். இங்க என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ண சொன்னா புதுசா என்ன பிரச்சனைய உருவாக்கலான்னு ஆலோசனை கூட்டம் போடுறீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இல்லாட்டி நல்லதுதான். ஆனா அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னு 2 பேருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சுபத்ரா எங்க? சமையல் கட்டுல இருக்காமா. அண்ணி, உங்க அம்மாக்கு வயசு என்னாச்சு? இப்ப கூட காது இவ்ளோ நல்லா கேக்குது. ஏய், இதுவும் கேட்க போகுது, கொஞ்சம் பேசாம இரு. இவள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு சுபத்ரா? சாமிக்கு சக்கரை பொங்கல் செய்யறேம்மா. சக்கரை பொங்கலுக்கு எதுக்குமா உப்பு போட்ட? ஸ்வீட்ல உப்பு போட்டோம்னா இனிப்பு இன்னும் கொஞ்சம் தூக்கி காட்டும்மா. வெண்ணிலா உப்பு மாதிரிதாம்மா, புரிஞ்சுக்கோங்க. சுபத்ரா, புரிஞ்சுக்க வேண்டியது நீதான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவளை பத்தியும் அவ புள்ளைய பத்தியும் என்கிட்ட எப்பவும் பேசாதேன்னு. சரி, அவ பேச்ச விடு. நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற அந்த பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்கல்ல, அப்போ அவ 16 நாள் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பூஜை இருக்கு. இத அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வை, சரியா? ஆதிரா வெண்ணிலாவோட மகள்னு தெரிஞ்சா
அவ இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிடுவாங்க போல இருக்கே. ஏய் திருட்டு பயலே, என்னடா விளையாட்டுது? யாராவது வந்துட போறாங்க. இப்படி திருட்டுத்தனமா வந்து குழந்தை மாதிரி கண்ணாமூச்சி விளையாடக்கூடாது, புரிஞ்சுதா?